வணக்கம். பிரம்மருடைய வேதத்திலிருந்து துளசின்னு ஒரு பெண் பிறக்கிறா. அந்த பெண் நாராயணரையே தன் குழந்தையா அடையணும்னு ரொம்ப தவம் பண்றா. அப்போ தவம் பண்றத பார்த்துட்டு தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. எங்க நாராயணரையே இவ அடைச்சிட்டா நம்மளுடைய சக்திகள்லாம் குறைஞ்சு போயிடுமோன்ற பயத்துல அவளுடைய தவத்துக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. அவ தவத்தை கழிச்ச உடனே துளசிக்கு கோபம் வந்து தேவர்கள் எல்லாம் நீங்க புழுக்களா போயிடுங்க அப்படின்னு சாபிக்கிறா. அந்த சாபத்தை கேட்ட தேவர்களுக்கு கோபம் வந்து துளசிய சாபிக்கிறாங்க. துளசிய நீ ஜடமா இரு அப்படின்னு சொல்லி சாபிக்கிறாங்க. இத வந்து நாராயணர் பார்த்துட்டு துளசியையும் தேவர்களையும் சாந்தப்படுத்தி தானே துளசியுடைய கர்ப்பத்துல பிறக்கிறதா வாக்கு கொடுக்கிறாரு. இந்த துளசி என்ன பண்றாங்க, ஒரு நதியா உருவெடுத்து வராகமா ஓடுறாங்க. அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் வஜ்ரகிரீடம்ன்ற பேர்ல புழுக்களா அவதாரம் இருக்கிறாங்க. இந்த வஜ்ரகிரீடம்ன்ற இந்த புழுக்கள் தொலைக்கிற இந்த கல்லுங்க தான் சால கிராமம்னு நம்ம சொல்றோம். இந்த வஜ்ரகிரீடங்க என்ற புழுக்கள் எப்பயுமே ஒரு கல்லுக்குள்ளேயே இருந்து விதவிதமான உருவங்களை செதுக்குது. இந்த உருவங்கள் வந்து தங்கு, சக்கரம், கதைன்னு திருமாலுடைய உருவங்களும் திருமாலுடைய அவயங்களையும் இது வந்து செதுக்குது. இந்த கல்லுக்குள்ள பல ஆண்டு காலம் இது வாழுது. இது வந்து சாலகிராமம்ன்றது பல யுகங்களா இருக்கு. இந்த சாலகிராமம் கண்டிகான்ற காளி கண்டிகான்னு சொல்றாங்க. அந்த கண்டிகான்ற நதிக்குள்ளதான் இருக்கு. இந்த நதிக்குள்ள இருக்கிற இந்த சால கிராமத்துக்குள்ளதான் இந்த வஜ்ரகிரீடம்ன்ற புழுக்கள் வாசம் செய்யுது. இது எங்க இருக்கு அப்படின்னா நேபாளத்துல இருக்கு. நேபாளத்துல 2 மலைகள் வழியா வர ஒரு நதி தான் இந்த கண்டிகா நதி. இந்த மலைகள்ல இருக்கிற கற்களை கொடைய 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 அந்த கற்கள் இந்த நதியில வந்து இந்த நதிக்குள்ளேயே இருக்கு. உலகத்திலேயே இந்த சால கிராமம் இந்த கண்டிகா நதியில தான் கிடைக்குது. இந்த நதிக்குள்ள இருக்கிறதுனால கண்டிகாவுடைய கர்ப்பத்துல இருக்கிறதா இந்த சால கிராமத்தை சொல்றாங்க. சால கிராமம்ன்றது நாராயணர் உருவம். சால கிராமம் பல விதம் இருக்கு. 68 விதமான சால கிராமங்கள் இருக்கு. அதனுடைய நிறங்களும் பச்சை, வெள்ளை, சிவப்புன்னு நிறைய 2-3 விதங்கள் இருக்கு. இதுல வந்து நாம வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்கு தகுதியானது கருப்பு நிற சால கிராமம். இந்த சிவப்பு நிற சால கிராமத்தை மாத்திரம் வீட்டுல வச்சுக்க கூடாது. இத சன்னியாசிங்க, பிரம்மச்சாரிங்க இவங்க தான் வச்சு பூஜை பண்ணணும். அதனால இந்த சிவப்பு நிற சால கிராமத்தை வீட்டுல வச்சு பூஜை பண்ணாதீங்க. கருப்பு நிற சால கிராமங்களை இதுல அடையாளங்கள், புழுக்கள் குறைஞ்ச அடையாளங்களோட இருக்கும். மொத்தமே எந்த அடையாளம் இல்லாம நல்ல வழவழுப்பாவும் இருக்கும். எல்லாமே சால கிராமம் தான். இது உண்மையான ஒரிஜினல் சால கிராமம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சால கிராமத்து மேல ஒரு துணியை கட்டி அது மேல கற்பூரத்தை நம்ம வச்சு ஏத்தனோம்னா இந்த துணி எரியவே எரியாது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த சால கிராம கல்லு. ஒரு சால கிராமத்தை நம்ம உள்ளங்கையில வச்சுட்டு எந்த அசைவும் கொடுக்காம நம்ம உள்ளங்கையில வச்சுக்கும் போது அது மேல ஒரு காயினை எடுத்து மெதுவா அந்த ஓரம் மட்டும் படுற மாதிரி வச்சாவே அது ரொட்டேட் ஆகும். அதை வச்சும் நம்ம உண்மையான சால கிராமம் எதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த போலி சால கிராமங்கள்ல இந்த உண்மையான சால கிராமங்களை கண்டுபிடிக்க உங்களுக்கு இது உதவியா இருக்கும். இந்த சால கிராமம் வந்து நேபாளத்துல இருந்துதான் வருது நமக்கு. அதுவும் இந்த முக்திநாத் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. இந்த கண்டிகா நதி ரொம்ப பனி பிரதேசமான இந்த ஜடமா இருக்கிற மாதிரி இந்த பனி பிரதேசம் ஐஸ் கட்டிகளால மூண நதியா தான் இது. இப்போ வருஷத்துல பல மாசங்கள் இருக்கு. அதுக்குள்ளதான் கர்ப்பமா இருக்கிற மாதிரியும் அந்த கர்ப்பத்துக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள நாராயணர் சால கிராமமா இருக்கிறதாவும் நமக்கு புராணங்கள் சொல்றது. இந்த சால கிராமக்கள்ல எப்படி பூஜை செய்யுதுன்னா, நம்ம வீட்டுல ஒரு சின்ன தட்டுலையோ இல்ல கிண்ணத்திலேயோ தண்ணி ஊற்றி வச்சு பாதி சால கிராமம் முழுகிற மாதிரி பாதி சால கிராமம் வெளியில தெரியுற மாதிரி வைக்கணும். தண்ணி இல்லைன்னா பன்னீர்ல வச்சா இன்னும் விசேஷம்.
இந்த சால கிராமத்துக்கு பாலாலையும் அபிஷேகம் பண்ணலாம், எல்லா வித அபிஷேகங்களும் பண்ணலாம். முக்கியமா தேனால பண்ற அபிஷேகம் ரொம்ப 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 விசேஷம். இந்த தேன் அபிஷேகத்தை பண்ணினோம்னா அந்த தேனை நம்ம எங்கேயுமே சிந்திடக்கூடாது, எடுத்தும் போய் கொட்டிடக்கூடாது. இந்த தண்ணி அபிஷேகம் பண்ற தண்ணியையும் இந்த சால கிராமத்துக்கு மேல நம்ம ஊத்துற பாலையும் நாமே தான் குடிக்கணும். இந்த சால கிராமத்தை வச்சு பூஜை செய்யறவங்களுக்கு வைகுண்ட பிராப்தம் நிச்சயம்னு கர்த புராணம் சொல்லுது. இந்த சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணும்போது யம தர்மன் நேரா இவங்களை வைகுண்டத்துக்கு தான் அனுப்புறாருன்னு நம்ம புராணங்கள் சொல்லியிருக்கு. அதனால இந்த தண்ணிய நம்ம குடிச்சு இப்போ இருக்கிற தருவாயில இருக்கிறவங்களுக்கு இந்த சால கிராம தண்ணியை ஊற்றும் போது அந்த தண்ணியால அவங்க நேரா வைகுண்ட பிராப்தம் அடையிறதாகவும் சொல்லப்படுது. இது நம்ம கருட புராணத்திலையும் பெரியவங்களுடைய நம்ம சத்தங்கெல்லாம் போகல அப்ப அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்பயாவது இந்த சாலகிராம கல்லு கிடைச்சதுன்னா வீட்டுக்கு கொண்டு சிரத்தையா பூஜை பண்ணுங்க. ஆனா சுத்தமா இருக்கணும். பெண்களுக்கு அந்த 3 நாட்கள் வீட்டுல பண்ண முடியலன்னா வீட்டுல இருக்க பெரியவங்களை வச்சோ இல்ல குழந்தைங்களை வச்சு நம்ம சொல்ல சொல்ல குழந்தைங்க கையால செய்ய சொன்னா இன்னும் விசேஷமா இருக்கும். அவங்களுக்கும் அதோடைய தன்மை அந்த வைப்ரேஷன் அந்த குழந்தைங்களுக்கும் ஏற்படும். அதனால நீங்க வீட்டுல தாராளமா இதை வச்சு நல்லபடியா பூஜை பண்ணுங்க. ஒவ்வொரு விதமான சால கிராமங்கள் இருக்கு, பல விதமான சால கிராமங்கள் இருக்கு. நாராயண சால கிராமம், கிருஷ்ண சால கிராமம், நரசிம்ம சால கிராமம், கற்பக விஷ சால கிராமம்னு 68 விதமான சால கிராமங்கள் இருக்கு. நமக்கு எந்த சால கிராமம் கிடைச்சாலும் அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு பூஜை பண்ணுங்க. இன்னும் 12 விதமான சால கிராமங்களை வச்சு வீட்டுல பூஜை பண்றவங்களுக்கு பல வருஷ கற்பகாலம் யாகம் பண்ண பலன் இந்த 12 சால கிராமங்களை வச்சு பூஜை பண்றதுனால கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சொல்றதையே கேட்கணும்னு இல்லை, நீங்களும் புராணங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. பெரியவங்க பேசுற அந்த சத்சங்கத்துக்கு போய் இந்த விஷயங்களை கேட்டுக்கோங்க. இந்த சால கிராமம் கிடைச்சதுன்னா உடனே எடுத்துட்டு வீட்டுல வைக்காம ஏதாவது கோவில்ல இருக்க பெரியவங்க கையிலையோ இல்ல நல்ல ஆன்மீக குருக்கள் கையிலையோ கொடுத்து அவங்க மூலமா நீங்க வாங்கி வீட்டுல எடுத்துட்டு வச்சுட்டு பூஜை பண்ணி பாருங்க. அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய சக்தி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வழியும். உங்களுக்கு வீட்டுல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது மட்டும் நிச்சயம். அதை நீங்க பண்ணதான் அனுபவத்துல உணர முடியும். சால கிராமம்ன்றது சாட்சாத் நாராயணரே உருவமா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த சால கிராமத்தை நம்ம உடைச்சி பார்க்கலாம். உள்ள இருக்கிற அந்த சங்கு சக்கரம் அது போன்ற பல விதமான உருவங்கள் கதாயுதம் எல்லாமே இருக்கும். அந்த இதுவெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்களே உடைச்சியும் கொடுப்பாங்க. ஆனா நீங்க முழுசா கிடைச்சதுன்னா முழுசா வழவழப்பா இருக்கும். சில அடையாளங்களும் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது சால கிராமம் தான். நான் சொன்ன மாதிரி அந்த சால கிராமம் உண்மையானதான்றத நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இந்த சால கிராமத்தை எப்படி உண்மையானது நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அது பார்த்து நீங்க உண்மையான சால கிராமத்தை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள்.